வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். கோட் வியூஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கும் ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி மற்றும் பலர் நடித்திருக்கும் கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் தமிழ்ல முதல் முறையா வந்திருக்குன்னு பிராண்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த படத்தை நம்ம கிட்ட இருக்க கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைபர் பேஸ்க்காக ஃபர்ஸ்ட் நம்ம பிரீமியர் ஷோ பார்த்து எக்ஸ்க்ளூசிவா ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனல்ல போறோம். ஸோ டக்குன்னு ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிங்ஸ்டன் படம் வந்து 1982 தூத்துக்குடி பக்கத்துல இருக்க தூவத்தூர்ன்ற கோஸ்டல் வில்லேஜ் நோக்கி தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த கடல், இங்க ஊர்ல இருக்க கடல் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கடல். ஒரு வந்து பாத்தீங்கன்னா சினிஸ்டர் ஃபுல்லா வந்து அந்த கடல் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வர மக்கள், அந்த மீனவர மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து மர்மமான முறையில இறந்து போறாங்க, இல்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அந்த ஊருக்குள்ள நடந்துட்டே வருது. இதனால அந்த கடலுக்குள்ள யாரும் போக வேணாம். என்னதான் கடலை நோக்கி அவங்களோட பிசினஸ் இருந்தாலுமே அந்த கடலை நோக்கி யாரும் போக வேணாம், இது வந்து ஊருக்கே சபிக்கப்பட்ட ஒரு கடல்னு சொல்லி அதை முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படிதான் படம் கதை வந்து ஆரம்பிக்குது. ஜிவி பிரகாஷ் as கிங்ஸ்டன், அவருக்கு 25வது படம், அதனால ஒரு கிராண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிங்ஸ்டன் ஒரு ஸ்மக்லர், அவர் ஒரு கிங் பின் தாமஸ்ன்ற ஒரு கீழே வேலை செய்யறாரு. அதாவது கடல் அட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து விற்கிறாங்க. ஆனா வந்து இது இல்லீகல், கவர்மெண்ட்டுக்கு எதிரானதுன்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜிவி பிரகாஷ்கே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற ஒரு கடலை நோக்கி இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து போறாங்க. ஏன்னா வந்து இவங்க ஊர்ல இருக்கிற அந்த கடல், அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட கடல். அதனால வந்து இந்த கடலுக்கு வந்து யாரும் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்ததுனால என்னதான் வந்து இவங்களோட கம்யூனிட்டி வந்து ஃபுல்லா வந்து ஒரு கடல் நோக்கி வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது, வேற கடல்ல போய் இந்த மாதிரி பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நகருது. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு டேரிங்கான ஒரு யங்ஸ்டர், அவருக்கு வந்து இந்த கடலை வந்து ஏன் இப்படி சொல்றாங்க, நம்ம ஊர்ல இருக்க கடல், நம்ம தான் வந்து இதை வந்து திருப்பி வந்து இதை மாற்றி எழுதணுன்றதுக்காக ரொம்ப வந்து அதை பத்தி எப்படியாவது அதுக்குள்ள போயிட்டு வெளியே வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஸோ ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வருது. எதனால வந்து இந்த கடல் வந்து இவ்வளோ இதா வந்து பேசப்படுது, அதே மாதிரி சுத்தி இருக்க மர்மங்கள் என்ன, உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்றது ஒரு கட்டுக்கதையாகவும் சரி, ஒரு மிஸ்ட்ரியாவும் சரி சூப்பரா வந்து பில்டப் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இப்படி நகர்ந்துட்டு இருக்க இந்த முதல் பாதையில கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருது. அதாவது அந்த கடலுக்குள்ள எப்படியாவது போயே ஆகணும், அதுக்கு அவரோட லவர் திவ்யா பாரதிக்கு ஒரு விஷயம் நடக்குது. இதனால கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ள போயே ஆகணும், எப்படியாவது வந்து இந்த விஷயத்த வந்து இந்த கடல்ல இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு இதை மாத்தணுன்றதுக்காக துடிச்சிட்டு இருக்க விஷயமா வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்டா இன்ட்ரோல் வந்து ஒரு சி அட்வென்ச்சர் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லக்கூடிய முதல் படமா இது இருக்கும். எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்க போகுதுன்றது வந்து சூப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ட்ரோல் வரைக்குமே படம் ஸ்லோவா போனாலுமே நல்லா போகுதுன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சி அட்வென்ச்சருக்கு ஏத்த மாதிரி அந்த ஜான்ராக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி விஷயங்கள் நிறையவே பண்ணிருக்காங்க சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்ல போனா விஎஃப்எக்ஸ், இந்த படத்துல வந்து மெயின் பில்லரே செகண்ட் ஹாஃப்ல விஎஃப்எக்ஸ் தான். ஸோ இந்த சி அட்வென்ச்சர் நம்ம சொல்றப்ப எல்லாருக்குமே மைண்ட்ல வருது பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் தான். ஸோ அந்த படத்துக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஹியூமருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம். என்னதான் வந்து அதுக்குள்ள ஒரு கிரீப்பியான ஒரு விஷயங்கள், அதுல இருக்க கிரியேச்சர்ஸ், ஸோ புதுசா அது ஒரு வேர்ல்டு கூட நம்ம கூட்டு போனாலும் அதுல இருக்க ஹியூமர் சென்ஸ் தான் அதுல மெயினே. ஸோ அந்த விதத்துல செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி அந்த ஹியூமர் கண்டென்ட் வந்து இங்க ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகல, காமெடி பெருசா வந்து இல்ல. ஸோ கதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போனதுக்காக வந்து பெருசா வந்து அதெல்லாம் டைவர்ஷன் ஆகாம ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டை நோக்கியே நகருது படம். ஸோ செகண்ட் ஹாஃப்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா திவ்ய பாரதிக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து மீட்கிறதுக்காக வந்து இவர் கடலுக்குள்ள போறாரு. அந்த கடலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அந்த மர்மங்கள் ஒன் பை ஒன் எல்லாமே அவங்க சொல்ற ஃபிளாஷ்பேக்கும் கட்டுக்கதையும் எதனால இப்படி வந்து ஆகுதுன்றது ஒன் பை ஒன்னா ரிவீல் ஆகிறது வந்து கிங்ஸ்டன், அதாவது ஜி பிரகாஷுக்கு தெரியறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கு. ஸோ இருந்தாலுமே சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து உங்களுக்கு நகர்ந்தாலுமே அங்கங்க லேக் வந்து உங்களுக்கு சில இடத்துல ஃபீல் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு வேர்ல்டுக்குள்ள கொண்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாம இருக்கும், பிடிக்காம இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்டா எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். ஸோ லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸும் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ்க்கும் எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து இது வந்து தமிழ்ல ஒரு டிஃப்ரெண்டான அட்டம் சொல்லலாம் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல. ஸோ ஆடியோ லான்ச்லேயே ஒரு லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு மான்ஸ்டர், சி மான்ஸ்டர் வரும். ஸோ அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அங்கே இருக்கிற ஜாம்பி மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் அந்த கோஸ்டா வந்து வருது, சி கோஸ்டா வருது. லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்காங்க சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து என்னதான் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக வந்து செட் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிக்சடாக இருந்தாலுமே கிளைமேக்ஸ் போர்ஷன் நீங்கள் முடிச்சுட்டு வரப்ப
ஓகே படம் நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் வருவீங்க. ஸோ இதுதான் கிங்ஸ்டன் படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ரொம்ப வந்து கதையை நான் போட்டு ரிவீல் பண்ணவும் விரும்பல, ஸ்பாயிலர் சொல்லவும் விரும்பல. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் ரிவ்யூ கொடுக்கறதுனால ரொம்ப வந்து பாலிஷா தான் கொடுக்க முடியும். ஸோ குயிக்கா படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கான்டென்ட் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து தமிழ் சினிமால எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஸோ ஜிவி பிரகாஷ்க்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லயும் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெனக்கெடுறாருன்றது வந்து ஈஸியா தெரியுது. 25வது படம் அப்படின்றத தாண்டி அவர் எடுத்துக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அடல்ட் கண்டென்ட்டா வந்து இருந்தாலுமே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காரு. அந்த விதத்துல வந்து ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி டிமாண்டிங்கான ஒரு ரோல் இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ அந்த விதத்துல அவரோட கேரக்டர், திவ்யா பாரதியோட கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் குட். ஸோ கேஸ்ட் வைஸ் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டா ஒரு அட்வென்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன புதுமையான விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இது வந்து ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் என்னதான் இந்த படத்துல இருக்குன்னா, ஸோ ஊறப்பட்ட நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து நிறைய வந்து ரைட்டிங்லேயே லேக் ஆகுது. அந்த ரைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் என்னதான் வந்து அவங்க அந்த மிஸ்ட்ரியை வந்து எடுத்து சொன்னாலுமே, அது வந்து மனசுல பதியிற மாதிரி இல்லை. அந்த மிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரு அண்மையாக தான் தெரியுது. ரொம்ப ஒரு மனசுல பதிஞ்சு ஒரு நெருக்கமான ஒரு இது கொடுக்கறதுக்கு நம்ம அந்த எமோஷனல் கண்டென்ட், அந்த எமோஷனல் ஃபீல்னு சொல்லுவாங்க, அது வந்து மிஸ் ஆகுறது வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டிராபேக். ஸோ அட்டெம்ப்ட் வைஸ் ஒரு புதுசான ஒரு அட்டெம்ப்டா இருந்தாலுமே, விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமா வந்து தெரியுது. அதாவது வந்து என்னதான் வந்து இவங்க வந்து சில சீன்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு, சில சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவங்க மெனக்கெடாம விட்டது வந்து எக்ஸ்பிளிசிட்டா தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய விஎஃப்எக்ஸோட ஒர்க் வந்து இது சப்சைட் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்க மெனக்கெட்டுருக்கலாம்னு தோணுது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மியூசிக்கும் ஒரு பெரிய டிராபேக்னு சொல்லுவேன். பாடல்கள் வந்து பெருசா வந்து உட்காரல படத்துல, ஃபிட் ஆகல. இந்த மாதிரி படங்களுக்கு பாடல்களே தேவையில்லன்னு தான் தோணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு படத்துல. ஓவராலா இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு படமா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட். தமிழ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர்னு சொல்லக்கூடியதுனால, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட்டுக்காக, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூ. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புது படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போகிறது நம்ம யூடியூப் சேனல் தான். அந்த விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை ஃப்ரம் கோட்.